ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். எடுத்துக்காட்டு 4.1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு பெட்டி 25 நியூட்டன் விசையினால் 15 மீட்டர் இடப்பெயர்ச்சி ஏற்படுமாறு இழுக்கப்படுகிறது. விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையே உள்ள கோணம் 30 டிகிரி எனில் விசையினால் செய்யப்பட்ட வேலையை காண்க. ஒரு படம் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இங்க ஒரு பெட்டி இருக்கு. இந்த பெட்டியை இங்க இருந்து இங்க நகர்த்துறோம். அப்ப நகர்த்துறதுக்கு இடப்பெயர்ச்சி இங்க இருந்து இங்க எவ்வளவு? 15 மீட்டர் இடப்பெயர்ச்சி. அதே நேரத்துல பாருங்க, இங்க ஒரு பர்சன் நிக்கிறாரு. அவர் நின்று என்ன பண்றாரு? இந்த பெட்டியை இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுக்கிறாரு. இதுதான் விசையினுடைய திசை. விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடைப்பட்ட கோணம் 30 டிகிரின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா அந்த விசையினால நடந்த வேலை என்ன? வேலைக்கான ஃபார்முலா W is equal to விசை பெருக்கல் இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு பொதுவா நம்ம படிப்போம் இல்லையா? ஒரு பொருளுக்கு விசை கொடுத்து அந்த பொருளை அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தினா மட்டும்தான் அந்த இடத்துல வேலை நடந்துச்சு அப்படின்னு ஒத்துப்பாங்க. அதனாலதான் வேலை சமம் விசை பெருக்கல் இடப்பெயர்ச்சி, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதேதான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். கரெக்டா? அப்படி எழுதும் போது நம்ம இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்கு. W is equal to விசை அங்க F இருக்கும். அதே மாதிரி இடப்பெயர்ச்சிக்கு dr அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ அப்படி dr ரெண்டுமே பாத்தீங்கன்னா வெக்டார் அளவு. அதனால a வெக்டார் டாட் b வெக்டார் என்ன ஃபார்முலா? ab cos θ ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இத f dr cos θ இப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மெத்தட்ல அந்த ஃபார்முலா கொண்டு வரலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லது இந்த விசையை பாருங்களேன். இந்த விசை கரெக்டா எக்ஸ் அச்சுலயும் கிடையாது, ஒய் அச்சுலயும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய விசைய இரண்டு பகுதிகளா பிரிப்போம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. இந்த விசையோட திசை இப்படி இருக்கு. இது 30 டிகிரின்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா இதுல எந்த ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டாலும் அதுல அந்த புள்ளிக்கு எக்ஸ் மதிப்பும் இருக்கும், ஒய் மதிப்பும் இருக்கும். அதனால இதை ரெண்டு கூறுகளாக பிரிப்பாங்க அந்த விசைய. கரெக்டா? ஒன்னு கிடைத்தல கூறு F cos θ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு செங்குத்து கூறு F sin θ ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த பெட்டியை இங்க இழுத்துட்டு வரக்கூடியது அந்த விசையினுடைய கிடைத்தல கூறு, இது F cos θ தான் ஹெல்ப் பண்ணுது. கரெக்டா? அப்படியே எழுதுவாங்க. அப்படி எழுதும் போது ஃபார்முலா எப்படி எழுதலாம்? வேலை சமம் விசை, இங்க எந்த விசை ஹெல்ப் பண்ணுது? F cos θ இன்டு இடப்பெயர்ச்சி என்னது? dr தான் இடப்பெயர்ச்சி. இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்ல தான் யூஸ் பண்ணிருப்போம். இன்டு dr. சரி, இப்படி ரெண்டு விதத்துல இந்த ஃபார்முலாவை கொண்டு வரலாம். சரி, எனவே இங்க எழுதுவோம். முதல்ல தகவல் எழுதணும். தகவலை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்கிறது விசை கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? விசை F is equal to 25 நியூட்டன். அப்புறம் இடப்பெயர்ச்சி dr equal to 15 மீட்டர். அப்புறம் கோணம் கொடுத்திருக்காங்க θ equal to 30 டிகிரி. கேள்வி என்ன அப்படின்னா செய்யப்பட்ட வேலை W equal to question mark. அடுத்து என்னது? தீர்வு. தீர்வுல என்ன எழுதணும்? செய்யப்பட்ட வேலை. வேலைக்கு என்ன ஃபார்முலா? W is equal to ரெண்டுமே ஒண்ணுதான். எது வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இதுவோ கரெக்டா? ரெண்டுமே ஒண்ணுதான். சோ F dr cos θ equal to F எவ்வளவு? 25 into dr எவ்வளவு? 15 பெருக்கல் cos θ எவ்வளவு? 30 டிகிரி equal to இத பெருக்குறீங்கன்னா 25 பெருக்கல் 15 5 25 2 2 10 2 12 1 5 1 2 5 7 3 375. So இது 375 into cos 30 மதிப்பு என்ன? √3/2 equal to இத 2 ஆல வகுத்தீங்கன்னா by 2 இருக்கு இல்லையா? இத 2 ஆல வகுத்தீங்கன்னா 1 2 மீதி 1 17 17ல 8 2 16 மீதி 1 15 7 2 14 மீதி 1 இருக்கும். அது போகாது. சோ பாயிண்ட் ஒரு 0 ஆட் பண்ண 10 நல்லா 2 10 into √3 வேல்யூ என்ன? 1.732. இப்ப இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா W is equal to 324.76. கரெக்டா? என்னது? ஜூல் அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா வேலையினுடைய அலகு என்னது? ஜூல். இவ்வளவுதான்பா. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்.
பட் ஆனா ரொம்ப முக்கியம் கூட. ஸோ நல்லா தெளிவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.